ஹalleluya ஹalleluya. ஓகே, நம்ம கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து கொண்டு வந்தவங்க பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து தலைக்கு நேரா உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. வெளியே இருந்தா கொஞ்சம் உள்ள ஏசி போடுது, உள்ள கொஞ்சம் உட்கார்ந்துருந்தாங்க. உள்ள உட்கார்ந்து முடிந்தவர்கள் சொல்லுங்க, உள்ள உட்கார்ந்துருங்க. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, பரிசுத்த வேதாகமம் ஆண்டவர் கொடுக்கிற வெளியேறப்பட்ட ஆமென் ஆமென் ஹalleluya. ஓகே, ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை உயர்த்தும் போது அவனை தேவன் நிச்சயமாக உயர்த்துவார். சிறியவனை குடித்திருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துவார். அவனை பிரபுக்களோடு உட்கார பண்ணுவார். மகிமையான சிங்காசனத்தை சோதரிக்கும்படியாக செய்வார். ஆமெனா. ஓகே, தொடர்ந்து முன்மாதிரியான சபை மாடல் சர்ச் என்ற தலைப்பிலே நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஓகே, இந்த தெசலோனிக்கே சபைதான் முன்மாதிரியான சபையாக இருக்கிறது. ஹalleluya. இந்த சபை கவனியுங்கள், முன்மாதிரியான சபையாக இருந்ததுக்கு காரணம் என்ன? ரோமன் நம்பர் 1 இந்த சபை ஒழுக்கம் நிறைந்த சபையாக இருந்ததுன்னு சொல்லி ஒழுக்கம் என்ற தலைப்பிலே ஒரு 9 வாரங்கள் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். ஆமென் ஹalleluya. ரோமன் நம்பர் 2 இந்த சபை அன்பு நிறைந்த சபையாக இருந்தது என்று சொல்லி அன்பு என்ற தலைப்பிலே 19 வாரங்கள் நம்ம தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். ஹalleluya. ரோமன் நம்பர் 3 இந்த சபை முன்மாதிரியான சபையாக இருப்பதற்கு காரணம் என்ன? இந்த சபை இயேசுவின் இரண்டாம் வருகைக்காக காத்திருந்த சபையாக இருக்கிறது. ஹalleluya. சொல்லும்போதெல்லாம் சொல்றேன், கவனிங்க. இந்த தெசலோனிக்கே சபை மாத்திரமில்லை, நம்முடைய சபையும் இயேசுவின் இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. சத்தமா கரங்களை உயர்த்தி ஹalleluya. இயேசுவின் இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கிற சபை மத்திய பொழுதிலே இயேசு வருவார். ஆமென். இயேசுவே வாரும் என்று சொல்லி இமை பொழுது அவருக்கு கூட மறுரூபமாகும்படியாக நாம் காத்திருக்கிறோம். ஆமென். இரண்டாம் வருகையை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். ஓகே, இரண்டாம் வருகையின் அறிவு என்னவென்று பார்த்தோம். இரண்டாம் வருகை எதற்காக என்று பார்த்தோம். ரகசிய வருகைக்கும் பகிரங்க வருகைக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தோம். ரகசிய வருகையிலே சில காரியங்கள் நடக்கும், அதை பற்றி பார்த்தோம். ரகசிய வருகையிலே யார் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சொல்லுங்க, யார் எடுத்துக் கொள்ளப்படுவார்? நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8-7 காரியத்தை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். சொல்லுங்க, ரகசிய வருகையில யார் எடுத்துக் கொள்ளப்படுவார்? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாத இருக்கிறவர்கள். ஹalleluya. அவங்கதான் ரகசிய வருகையில எடுத்துக் கொள்ளப்படுவாங்க. இரண்டாவது, அடுத்ததாக சொன்னேன், பெருங்கண்டிக்காரர்களாக இருக்கக்கூடாது. ரகசிய வருகையில நாம் எடுத்துக் கொள்ளப்பட பெருங்கண்டிக்காரர்களாக இருக்கக்கூடாது. அடுத்து வெறி நினைந்தவர்களாக இருக்கக்கூடாது. லௌகிக கவலை இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது. வீணான பாரத்தை சுமக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. புத்தி இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது. அப்படிதான் கேட்ட மாதிரி நாம இருக்கா? கடைசியாக சொன்னேன், இயேசு இரண்டாம் வருகையை குறித்து சொன்ன ஓமையுடைய ஒப்புமைகள் கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். கேட்ட மாதிரி நாம இருக்கா? இன்றைக்கு அதை தொடர்ந்து லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம், அடுத்ததாக இயேசுவின் இரண்டாம் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? எடுத்துக்கொள்வோம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை படிப்போம். லூக்கா 21:36. ஆகையால் நீ சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக எல்லாரும் எடுக்கிறீங்களா? சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு நிற்க பாத்திரவான்களா என்னபடிக்கு மனுஷகுமாரனுக்கு நிற்க பாத்திரவான்களா என்னபடி. That means இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலே மனுஷகுமாரன் இயேசு வரும்போது அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா என்னபடி எப்பொழுதும் சப்பம் பண்ணி விழுந்திருங்கள். ஹalleluya. எப்பொழுதும் சப்பம் பண்ணி விழுந்திருங்கள். ஆமென் சொல்லுங்க. கரங்களை சத்தமா ஹalleluya. கவனிங்க, யார் இயேசுவின் இரண்டாம் வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவார்கள்? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம் என்ன? யார் ஜெபம் பண்ணி விழுந்திருக்கிறார்களோ அவர்கள் தான் இயேசுவின் இரண்டாம் வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். யார் ஜெபம் பண்ணி விழுந்திருக்கிறார்களோ அவர்கள் தான் இயேசுவின் இரண்டாம் வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. ஜபிக்கிறவர்களாக நாம் இருக்கணும். நம்ம எதுவும் ஜபிக்கிறவர்களாக அல்ல,
ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது எப்பொழுதும் ஜெபம் பண்ணி சொல்லுங்க. அப்படிதான் சொல்றது, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அப்படின்னா என்ன? தூங்க கூடாது, சாப்பிட கூடாது, வேலைக்கு போக கூடாது, மத்த எந்த வேலையும் செய்யக்கூடாது, எப்பவுமே ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். இது அர்த்தம். இதுக்கு அது அர்த்தம் கிடையாது. அப்படி சொல்லல ஏசுநாதர் அங்க. அல்லேலூயா. எப்படி சொன்னாருன்னா, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கன்னா நாம் எப்பொழுதும் ஒரு ஜெப சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு ஜெப சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ரோட்ல போய் ரெண்டு பேர் அடிச்சுட்டு பார்க்கலாம், என்ன பண்ணணும்? பார்த்து என்ன பண்ணணும்? வேடிக்கை பார்க்கணுமா? அல்லேலூயா. அங்க நின்று என்ன பண்ணணும்? நீங்க ஜெப சிந்தை உள்ளவர்களா இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஜெபம் பண்ணுவீங்க. ஆண்டவரே, எந்த பிசாசு, சண்டைக்கார பிசாசு கிரியை செய்யுப்பா, இயேசுவின் நாமத்துல சண்டைக்கார பிசாசு இந்த இடத்தை விட்டு விலகி போமா ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல. ஆமென். வரமாட்டீங்க. அல்லேலூயா. ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, ஆம்புலன்ஸ் வருது, ஏதோ ஒரு அதுல போறவங்க யாருன்னு உங்களுக்கு என்ன பண்ணாது? சொந்தக்காரன் இல்ல, பந்தக்காரன் இல்ல, பெண்களா ஆண்களா கூட என்ன பண்ணாது? வயசானவங்களா, குழந்தைங்களா, யாரும் தெரியாது. ஆனாலும் அந்த ஆம்புலன்ஸ் போறது நீங்க என்ன பண்றீங்க? கண்ணால பாக்குறீங்க. உங்க காதுகள் அந்த சத்தம் என்ன பண்ணுது? உடனே என்ன பண்ணுவீங்க? நீங்க ஜெபத்திலே உள்ளவர்களா இருந்தீங்கன்னா நீங்க அப்பவே ஜெபம் பண்ணுவீங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, அந்த ஆம்புலன்ஸ்ல போறது யாருன்னு தெரியலப்பா, அந்த உயிரை நீங்க காப்பாத்திட்டு அந்த ஆளுக்கு தேவையான சிகிச்சை ஆண்டவரை நீங்க கொடுங்க. ஆண்டவரே, அந்த மாத்திரைகள், மருந்துகள் கொடுக்கிற எல்லா ட்ரீட்மெண்ட் எல்லாம் சுகந்தகேவா கிரியை செய்யணும்பா. இருந்தா இந்த சூழ்நிலையாவது சத்தியாவது கடந்து போய் அவர் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தின் பாக்கியவானா பாக்கியவதியா மாறணும். அல்லேலூயா. நீங்க ஜெபத்திலே உள்ளவங்க ஜெபம் பண்ணுவீங்க. என்ன சொல்றது? அல்லேலூயா. அப்படியே போயிட்டு இருக்கீங்க, எல்லாம் கூட்டமா சினிமா தியேட்டருக்கு போறோம், நீங்க பாக்குறீங்க, என்ன பண்ணுவீங்க? ஆஹா, புதுசா ஒரு படம் கொடுக்குறாங்களப்பா, நம்ம போய் அப்படி யோசிப்பீங்களா? என்ன பண்ண? கூட்டமா போறோம், என்ன பண்ண? கொடுத்து போயிட்டு எவ்வளவு பணத்துக்கு போய் கொட்டாம பத்தியா கூட்டம் பண்ணுமா? இல்லாத ஜனம் இப்படி இருக்குமா? இல்ல, அந்த ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணணும். கூட்டம் கூட்டமா போற இந்த ஜனம் சீக்கிரத்துல கூட்டம் கூட்டமா சர்ச்சைக்கு வரணும். உங்களை ஆராதிக்க வரணும்பா. அவருடைய மனுஷங்கள் திறக்கப்படணும். அப்படிப்பட்ட ஒரு ஜெப சிந்தை நமக்கு என்ன பண்ணணும்? இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெப சிந்தை உள்ளவர்களா நாம் இருக்கும் போது அந்த ஆவியினுடைய விழிப்பை நாம் நிச்சயமாக பெற்றுள்ளோம். என்ன சொல்றது? அல்லேலூயா. ஒரு ஆவியின் விழிப்பு நமக்கு உண்டாகும். ஆமாவா? அல்லேலூயா. ஜெப சிந்தை உள்ளவர்களா இருந்தனா சூழ்நிலையை பார்த்து நம்ம கவலைப்பட மாட்டோம். ஆமாவா? இல்லைங்க, இது சண்டே இல்ல, இது வந்து இது இரவு ஜெபத்துக்கு நேரம் இல்ல, இது ஜெபிக்கிற டைம் இல்ல, இது வந்து நான் ஃப்ரீயா இருக்கிற டைம், நான் வந்து என்னுடைய பர்சனலான காரியத்தை என்ன பண்றேன், செய்து கொண்டு இருந்த சொந்த வேலையா நான் வந்திருக்கிறேன் அப்படின்றவங்களா இருக்க மாட்டோம். எல்லா நேரத்திலும் அந்த சிந்தை நமக்கு இருக்கும். அந்த சிந்தை நமக்கு இருக்கும். ஆமென். எல்லா சூழ்நிலையிலும் சிந்தை நமக்கு இருக்கும். ஆமென். எல்லா சமயத்திலும் சிந்தை நமக்கு இருக்கும். நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அல்லேலூயா. அப்போ எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கன்னா அதுக்கு அர்த்தம்னா ஜெப சிந்தை. அல்லேலூயா. ஒரு ஆவியில ஒரு விழிப்பு. ஆவியில என்னது? ஒரு விழிப்பு நமக்கு எப்பவுமே என்ன பண்ணணும்? இருக்கணும். ஓகே, கவனிங்க. ஜெபத்தை குறித்ததான வாக்கியங்கள் ஒரு 4 காரியங்கள் வேகமா சொல்லிட்டு நான் குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். ஜெபத்தை குறித்த வாக்கியங்கள். நம்பர் 1, முதலாவது என்னன்னா, ஜெபம் என்பது வேகமான தொலை தொடர்பு சாதனம். ஜெபம் என்பது என்னது? வேகமான தொலை தொடர்பு சாதனம். கவனிங்க, ஜெபத்திற்கு எந்த விதமான சிக்னல் ப்ராப்ளமே கிடையாது, டிராபிக் ப்ராப்ளமே கிடையாது. டிராபிக் ப்ராப்ளம் எதுவுமே இல்ல. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, 3ஆம் வானம். ஆமென். முதல் வானம் என்னது? பறவைகள் பறக்கிற வானம். 2வது வானம் சூரியன் சந்திரன் இருக்கிற வானம். 3வது வானத்துலதான் பரலோகம் இருக்கிறது. எப்படி நம்ம சொல்றோம்னா, 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பவுல் சொல்றார், கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷனை அறிவேன், அவன் சரீரத்தில் இருந்தானா அல்லது சரீரத்துக்கு புறவா இருந்தானா தெரியாது, நான் அறியேன், ஆனாலும் அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டான். அந்த பரலோக தரிசனத்தை அவன் பார்க்கிறான். அப்ப பரலோகம் எங்க இருக்கிறது? 3ஆம் வானத்துல இருக்குது. அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா?
எது தெரியுமா சொல்றேன்? இப்போ நீங்க பூமியில, அல்லேலூயா, அது இந்தியாவில, தமிழ்நாட்டுல, சென்னையில, துரப்பாக்கத்துல, கண்ணகி நகர்ல ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்து நீங்க ஜபம் பண்ற அந்த ஜபம், அல்லேலூயா, இந்த உலக இந்த பூமியை தாண்டி, முதல் வானத்தை தாண்டி, இரண்டாவது வானத்தை தாண்டி, மூன்றாவது வானத்துங்கிற பரலோகம் வரைக்கும் வேகமாக கடந்து செல்கிறது என்றால் ஜபம் என்பது வேகமான தொலைத்தொடர்பு சாதனம். எந்த விதமான தடைகளுமே இல்லை. அல்லேலூயா, வேகமான தொலைத்தொடர்பு சாதனம். ஆமென் சொல்லுங்க. தானியேல் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல கூட கவனிங்க. தானியேல் வந்து ஜெபம் பண்ற. தானியேல் ஜெபம் பண்ணும்போது பைபிள் சொல்லுது 12ஆம் வசனத்துல, ஓ தானியேலே, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின முதல் நாளிலே கட்டளை வெளிப்பட்டது. அப்ப ஜெபம் எப்ப கேட்கப்பட்டது? முதல் நாள்ல கேட்கப்பட்டது. ஆனா பதில் எப்போ வந்தது? 21வது நாள் தான் வந்தது. கவனிங்க, சாத்தான் நடுவுல டிராபிக் ஜாம் பண்ணிட்டான். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, என்ன நடந்தது, என்ன சம்பவித்தது, என்ன நடந்து போச்சு அங்க. கவனிங்க, இந்த சாத்தான் ஜெபம் பரலோகத்துக்கு போவதை தடை செய்ய முடியவில்லை. ஜெபத்திற்கான பதிலை தான் அவன் தடை செய்தான். அல்லேலூயா. ஜெபம் வேகமான தொலைத்தொடர்பு சாதனமா இல்லையா? ரொம்ப பாஸ்டா என்ன பண்ணணும் போயிடும். நீங்க எங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணாலும் சரி, எந்த மூலையில ஜெபம் பண்ணாலும் சரி, பரலோகத்துக்கு உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும். இரண்டாவதாக ஜெபத்தை குறித்து வாக்கியம் கவனிங்க. மனிதனுடைய இருதயத்தையும் தேவனுடைய இருதயத்தையும் இணைக்கிறது தான் ஜெபம். சொல்லுங்க. மனிதனுடைய இருதயத்தையும் தேவனுடைய இருதயத்தையும் இணைக்கிறது தான் ஜெபமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. கவனிங்க, யாரு டென்ஷன் ஆக மாட்டீங்க. உங்களுக்கு ஜெப சிந்தை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க டென்ஷனே ஆக மாட்டீங்க. என்ன சொல்றது? கரண்ட் போனா கூட டென்ஷன் ஆக மாட்டீங்க. என்ன சொல்றது? சர்வீஸ் உட்காந்து ஜம்முன்னு உட்காந்து பார்த்து இன்னைக்கு பார்த்து என்ன ஆயிடுச்சு, கரண்ட் நோ ப்ராப்ளம். அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை பத்தி டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார். நம்ம எப்ப டென்ஷன் ஆகும் தெரியுமா? ஆண்டவர் நம்மளை விட்டு போனாதான். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிற வரைக்கும் நமக்கு டென்ஷனே இல்ல. என்ன சொல்றது? டெல்லியில ஒரு போதகர் இருப்பாரு. கவனிங்க, டிராபிக் ஜாம் ஆகும். ஹைகோர்ட்டுக்கு போற டிராபிக் ஜாம் ஆச்சு வச்சுங்களேன். டிராபிக்ல நிற்கும் போது சும்மா இருக்க மாட்டாரு. அந்நிய பாஷை பேசினா இருப்பாரு, ஜோமன் இருப்பாரு. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் ஜோமான எல்லாம் டென்ஷனா இருப்பான். நவுத்துறானா பாரு, தள்ளுறானா பாரு, போறானா பாரு, ஏய் போயா, டைம் ஆகுது, போயா போயா. அப்படிலாம் அவர் சொல்ல மாட்டார். இவர் எப்படி இருப்பாராம்? அப்படி சைலண்டா நான் ஜோம் பண்ணே இருப்பாராம். அவர் சொல்றாரு, எல்லாம் கத்தி டென்ஷன் ஆவான், நான் சைலண்டா ஜோம் பண்ணிருப்பேன், உடனே டிராபிக் கிளியர் ஆயிடும். கை தட்ட மாட்டீங்களா? ஏன் கிளியர் ஆகுமாமா? கவனிங்க, சாத்தானுக்கு ஜெபிக்கிறவனை பார்த்தா பிடிக்காது. சாத்தானுக்கு ஜெபிக்கிறவனை பார்த்தா பிடிக்காது. அவன் பாப்பான் டிராபிக் ஜாம் ஒன்று பண்ணி ஒரு குழப்பத்தை கொண்டு ஒரு எழுத்து நாம என்ன பண்ணான், ஜனமத்துல கொண்டது பார்த்தா இங்கேயும் வந்து என்ன பண்ணான், ஜோம் பண்ணாத டிராபிக் ஜாம் கிளியர் எப்ப நீ போ முதல்ல அப்படின்னு அமுச்சு விடுறாங்க. சொல்றது புரியுதுங்களா? அல்லேலூயா. தேவனுடைய இருதயத்தையும் மனிதனுடைய இருதயத்தையும் நினைக்கிறது தான் ஜெபமாக இருக்கிறது. அல்லேலூயா. பாத்திரம் கழுவிட்டே ஜெபம் பண்ணலாம். ஆமென். கச்சவாத சிலாக்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. சமையல் முறையிலே ஜெபம் பண்ணலாம். வீட்டு வேலை செஞ்சுட்டே ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணலாம். வர வேண்டிய பஸ் தாமதமா வந்துச்சுன்னா ஆண்டவருக்கு ஜெபம் பண்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காரு. நீங்க ஜெபம் பண்றவங்களா மாறணும். அல்லேலூயா. பஸ்காரனை திட்டி, வீட்டுல சாப்பாடு செய்யறவங்களை திட்டி, சீக்கிரம், அதுதான் சொல்றேன், சீக்கிரமா சாப்பாடு செய், சாப்பாடை கட்டு. நான் வந்து இங்க நிக்கிறேன் பாரு. அங்க வேற ஒரு கோணம் வாங்கிட்டான், அவன் வேற நம்ம லேட்டா போனான், நம்மள திட்டுவான். அங்க இருக்கிற மேனேஜரை திட்டி, அல்லேலூயா, டென்ஷன் ஆகுது. அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா இருக்கிற குழப்பங்கள் கூட சரியாகிவிடும். அல்லேலூயா. அதான் பவுல் சொன்னா, எந்த சூழ்நிலையும் மனரம்யமாக இருக்கிறார். எந்த சூழ்நிலை மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டு, எந்த நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டு. அல்லேலூயா. ஆமென். ஜெபம் என்பது தேவனுடைய இருதயத்தையும் மனிதனுடைய இருதயத்தையும் 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. மூன்றாவதாக, ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிறவன் ஜெபிக்கிறவன். ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய, நீ ஜெபிக்கிறவனா இருந்தா நீ பாவம் செய்ய மாட்டேன்.
நீ பாவம் செய்யறவனா இருந்தா நீ ஜெபிக்க மாட்ட. என்ன சொல்றது? அப்பதான் நீங்க ஏன்னா நீ பாவம் செஞ்சனா கண்டிப்பா ஜெபத்தை தூக்கி போட்டுவ. நீ ஜெபிக்கிறவனா இருந்தா கண்டிப்பா பாவத்தை தூக்கி போட்டுவ. ரெண்டையும் ஒரே இடத்துல என்ன பண்ண மாட்டேன், நீ வச்சுக்க மாட்டேன். அல்லேலூயா, ஆமென். ஏன்னா பைபிள் சொல்லுது 59ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 59:1-2 ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கைக்கு குறுகி போகவும் இல்லை, ஜெபத்தை கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கி இருக்கிறது. சொல்லுங்க, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கி இருக்கிறது. ஆமென். அப்ப சொல்லுங்க, நம்ம வாழ்க்கை மாறுமா மாறாது? நீங்க இருந்தீங்கன்னா ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஏதோ, நான் சொல்றேன் பர்சனலா சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பாவங்கள் இருந்தா கூட நீங்க நல்லா ஜெபம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நாள் வரும் நீங்க அந்த பாவத்தை தூக்கி எரிஞ்சிருக்கீங்க. என்னங்க ஆமென் வரமாட்டீங்க. நிச்சயமா நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தா அந்த பாவம் உங்ககிட்ட இருக்கவே ஜெபிக்கிற நேரத்துல சாத்தானுடைய கிரியைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். கர்த்தர் கிரியை செய்கிறவராய் இருப்பார். சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் பாருங்க. சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம். சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல அழுக்கு வஸ்திரத்தை தரித்துக் கொண்டிருக்கிறோம். அழுக்கு வஸ்திரத்தை தரித்துக் கொண்டிருக்கும் போது கவனிங்க, அவனுடைய வலது பக்கத்துல நின்னான். எப்படி நின்னான்? வலது பக்கத்துல. கவனிங்க, நம்ம பாவம் செய்யும் போது சாத்தான் வலது பக்கத்துல நிற்பான். ஆமெனே வர மாட்டேன். நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வலது பக்கத்துல நிற்பாரு. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. பாவம் செய்கிறவன் இவ்வளவு நேரம் என்ன சொன்னேன், நீங்க சொல்ல மாட்டீங்க. பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான். பாவம் செய்ய மாட்டான். ஓகேவா? உங்க வாழ்க்கையில இருக்கிற பாவங்கள் எல்லாம் போடுமா? ஒண்ணு பண்ணுங்க, நீங்க நல்லா ஜெபிங்க. ஒரு நாள் வரும் பாவங்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்க. அடுத்து 4வது, ஜெபிக்கிற மனிதனை தேவன் கனம் பண்ணுகிறார். ஜெபிக்கிற மனிதனை கர்த்தர் என்ன பண்றாரு? கனம் பண்ணுகிறார். ஜெபிக்கிற மனுஷனை கர்த்தர் கனம் பண்ணுவார். என்னை கனம் பண்ணுவேன், நான் கனம் பண்ணுவேன். என்னை கனம் பண்ணுவதை நான் என்ன பண்ணுவேன்? கனம் பண்ணுவேன். ஆதியாகமத்தின் புத்தகம் கவனிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 32:26 பாருங்க. 32:26 ஆண்டவர் பொழுது விடிது, நான் போறேன். பொழுது விடிது, நான் போறேன். நான் கேட்கிறேன், இவருக்கு டைம் ஆச்சு, இவர் போக விடுது. ஒரு மனுஷன் பேசுங்க, பொழுது விடிதுப்பா, என்ன பண்றேன், நான் போறேன் அப்படின்னு பேசிட்டு ஏன் ஜெபிக்கிற மனிதனை கர்த்தர் கனம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஜெபிக்கிற மனிதனை கர்த்தர் கனம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 18-19 நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஏன் சோதம் அழைக்கப்படுறது? ஏன் ஒரு பண்ணு சேட்டை போய் அழைக்க விட்டது? ஏன் ஆபிரகாமுடைய சிநேகிதன் நினைச்சேன், நான் அவங்ககிட்ட சொல்லாம என்ன பண்ண மாட்டேன், செய்யலாம் அப்படின்னு ஆபிரகாம் கிட்ட வந்து என்ன பண்றாரு சொல்றாரு. ஏன் தெரியுமா? ஆபிரகாம் ஜெபிக்கிறவன். ஆபிரகாம் யார் தெரியுமா? ஜெபிக்கிறவன். அல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. புத்தகம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்றாரு, மோசே என்னை விட்டுருப்பா, என்னை விட்டு நான் அழிச்சிடுவேன். அல்லேலூயா, என்னை விட்டு ஏன் விட பேசணும்? அழிக்க வேண்டியது. ஏன் மோசே ஜெபிக்கிறவன். மோசே யாரு? ஜெபிக்கிறோம். யாபேஸ் அவங்க அம்மா கவனிங்க, அவங்க அம்மா வந்து யாபேஸ வந்து குழந்தைய பிறக்கும் போதே அவனை வந்து துப்பான வச்சாங்க. பேர் எப்படி வச்சாங்க? யாபேஸ் என்ன அர்த்தம்? துப்பம். அல்லேலூயா. ஏன் அவனை யாருமே மதிக்கல. ஆனாலும் கவனிங்க, யாபேஸ் ஜெபிக்கிறவனாக இருந்தான். அவன் சகோதரர் எல்லாரையும் பார்க்கலும் கர்த்தர் யாபேஸை கனம் பண்ணினான். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபிக்கிற மனிதனை காத்து கனம் பண்றது 4 வாக்கியங்கள் சொல்லணும். இதுல மனித இல்லைங்க, சும்மா ஜெபத்தை குறித்து உங்களுக்கு அறிய வேண்டிய சில வாக்கியங்கள் சொல்லுங்க. நம்பர் 1, ஜெபம் என்பது வேகமாக
நம்பகமான தொலைத்தொடர்பு சாதனம். நம்பர் 2 மனிதனுடைய இருதயத்தையும் தேவனுடைய இருதயத்தையும் இணைக்கிறது தான் ஜெபம். நம்பர் 3 ஜெபிக்கிறது. ஒரு ஆள் தான் சொல்லுங்க. ஜெபிக்கிறது பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்ய ஜெபிக்க மாட்டான். அப்புறம் ஜெபிக்கிறவனை தேவன் கனம் பண்ணுவார். புரியுதுங்களா? இப்ப சொல்லுங்க, ஜெபிக்கலாமா? நமக்கு வரணுமா? சிந்தை ஆவியின் விழிப்பு. என்னது? ஆவியின் விழிப்பு. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு விழிப்பு நமக்கு என்ன பண்ணணும்? இருக்கு. விழித்து இருக்கிறது. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்து இருக்கு. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்து இருக்கு. அப்போ ஒரு விழிப்பு நமக்கு என்ன பண்ணணும்? இருக்கும். அல்லேலூயா. ஓகே, இன்றைக்கு தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். எப்படிப்பட்ட ஜெபம் ஆவியின் விழிப்பை கொடுக்கும்? எப்படிப்பட்ட ஜெபம் ஆவியின் விழிப்பை கொடுக்கும்? இதான் எனக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு. விடுதலை பேசுவாரா? எப்படிப்பட்ட ஜெபம்? நான் கூட தான் ஜெபம் பண்றேன். வேலைக்கு போனா ஜெபம் பண்ணுவேன், சாப்பாடு வச்சா ஜெபம் பண்ணுவேன், தூங்குறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுவேன், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனா ஜெபம் பண்ணுவேன். இதெல்லாம் ஜெபம் தானே. நான் கூட தான் ஜெபம் பண்றோம் தினமும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றது தம்பிங்க, எப்படிப்பட்ட ஜெபம் ஆவியின் விழிப்பை கொடுக்கும்? எந்த ஜெபம் நமக்கு இருந்தா நம்ம மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவங்களா இருக்கும். ரகசிய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்ட ஜெபம் உடையவர்களாக ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஓகே, கவனிங்க. எப்படிப்பட்ட ஜெபம் ஆவியின் விழிப்பை கொடுக்கும்? வாசிக்கலாம் பிலிப்பியர் புத்தகம். இந்த பிலிப்பியர் புத்தகத்துல 3 குறிப்புகளை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வைக்கிறார். சரிங்களா? வாசிக்கலாம் பிலிப்பியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள் வரை. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள். மேலும் உன்னதமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். அல்லேலூயா. 3 காரியம் இந்த குறிப்பில் பார்த்தீங்கன்னா 3 காரியம். எத்தனை காரியம்? 3. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அனுபவத்துல ஒரு 3 காரியத்தை வேண்டுதல் செய்யும்படியாக எழுதி வச்சிருக்கிறார். இதுல 3 குறிப்பு இருக்கு. அந்த 3 குறிப்பு பாத்தீங்கன்னா ஆவியின் விழிப்பை நமக்கு கொடுக்கிறதாக இருக்கு. அல்லேலூயா. என்னது? ஆவியின் விழிப்பை நமக்கு கொடுக்கிறதா இருக்கு. நம்பர் 1, முதலாவது குறிப்பு, எப்படிப்பட்ட ஜெபம் ஆவியின் விழிப்பை நமக்கு கொடுக்கும்? பிலிப்பியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை மட்டும் படிக்கணும். மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும். அல்லேலூயா. இன்னும் அதிகமாய் பெருகவும். அல்லேலூயா. நம்பர் 1, முதலாவது கவனிங்க. ஆவிக்குரிய தேவைகளுக்காக நாம் ஜெபிக்கிற ஜெபம் தான் நம்மை ஆவிக்குரிய வெளிப்புக்கு நேராய் கொண்டு போகும். ஆமென். அல்லேலூயா. ஆவிக்குரிய தேவைகளுக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஜெப குறிப்பு, இன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு ஜெப குறிப்பை கேட்க, உங்களுக்கு என்ன ஜெபம் பண்ணணும், உங்களுக்கு என்ன ஜெபம் பண்ணணும், எல்லாம் இன்னைக்கு 95% இன்னைக்கு மக்களுடைய ஜெப குறிப்பு எப்படியாக இருக்கு தெரியுமா? என்னுடைய பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுங்க, ஏன் கடன் பிரச்சனை மாறணும் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஏன் பணத்தேவை சந்திக்கப்படணும் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆரோக்கியத்தை கத்தரப்படுத்தணும் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. எனக்கு வண்டி வேணும் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. எனக்கு வீடு வேணும் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. எனக்கு பீஸ் கட்டணும் அதுக்காக என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நம்முடைய ஜெப குறிப்புகள்லாம் 95% நம்முடைய ஜெப குறிப்புகள் நம்முடைய காரியத்துக்காகவே, சரீரத்துக்காகவே இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஆனா கவனிங்க, யாராவது ஒருத்தர் ஜெபம் உங்களுக்காக என்ன ஜெபம் அப்படின்னு கேட்டா, நான் இன்னும் அதிகமா ஜெபிக்கணும் அதுக்காக சொல்லினீங்க, நான் இன்னும் நல்லா பைபிளை வாசிக்கணும் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் இன்னும் பரிசுத்த வாழ்க்கையில வளரணும் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஒரு வருஷத்துல 52 வாரமும் நான் ரெகுலரா நான் சர்ச்சைக்கு வரணும் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமென். இன்னும் நான் ஊழியத்துல வரணும் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னும் நான் அர்ப்பணித்து நான் ஊழியம் செய்யணும் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க.
ஆமென். அல்லேலூயா. அப்பதான் இன்றைக்கு இந்த காரியங்களுக்காக யாரும் ஜெபம் பண்றது நம்முடைய ஜெப குறிப்பெல்லாம் என்னவா இருக்கு தெரியுமா? சரீர பிரகாரமான தேவை. ஒருவேளை கவனிங்க, நான் சொல்றதுனால சரீர பிரகாரமான தேவைகளுக்காக நான் ஜெபிக்க கூடாது அப்படின்னு சொன்னா இல்ல, தப்பு. அப்படி நான் சொல்ல விரும்பல. சரீர பிரகாரமான தேவைகளுக்காக நான் ஜெபிக்க கூடாதுன்னு நான் சொல்லல. ஆவிக்குரிய தேவைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணாலே உங்க சரீர பிரகாரமான தேவைகள் சந்திக்கப்படும். புத்தகம் 6:33 வசனம் என்ன சொல்லுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். அப்பொழுது ஆவிக்குரிய தேவைகளுக்காக நீங்க ஜெபிக்கும் போது, ஆவிக்குரிய தேடுதலுக்காக நீங்க தேடும் போது உங்களுக்கு சரீர பிரகாரமான தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். புரியுது நான் சொல்றது? புரியுது என்றவங்க நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. 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 ஆமென். ஆமென். எல்லா தேவைகளும் ஆண்டவர் அற்புதமா சந்திப்பார். ஆமென். ஆமென். நம்ம எப்ப பார்த்தாலும் எனக்கு இது இல்ல ஆண்டவரே, எனக்கு இது கொடுங்க, எனக்கு இது இல்ல ஆண்டவரே, அதை கொடுங்க, எனக்கு சாமான் கொடுங்க, எனக்கு போய் இது கொடுங்க, அந்த பொருள் கொடுங்க, இந்த பொருள் கொடுங்க, எனக்கு இப்படி இருக்கு சூழ்நிலை மாத்துங்க. இப்படியே நம்முடைய காரியங்கள் நம்ம கூடாது இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய தேவைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். அல்லேலூயா. ஆமா, நான் இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு எத்தனையோ ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் நான் கிறிஸ்துவின் அன்புல வளர்த்த ஆண்டவரே சரியா என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையில நான் வளர்றேன். இன்னும் பைபிள நான் சரியா படிச்சு முடிக்கல. நான் அதுல வளர்க்கணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் அப்படிப்பட்ட ஒரு ஜனத்தை ஏற்படுத்தணுமோ நிச்சயமா சொல்றேன், அவன் நிச்சயமாக ஆவியின் வெளிப்பை பெற்றுக் கொண்டவன். அல்லேலூயா. சாலமோனுக்கு அது நல்லா தெரிஞ்சிருச்சு. அல்லேலூயா. சாலமோனுக்கு நல்லா தெரியும். சாலமோனை பார்த்து ஆண்டவர் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துல எப்பா ஒரு விருப்பம் என்ன? நீ வேண்டுதல நீ எத்தனை ஆசைப்படுற அதை எனக்கு கிடைக்கும். அவன் என்ன கேட்டான்? ஆண்டவரே இந்த ஜனங்கள் என்ன பண்ணானு ஆதரிக்க தெரியுமாப்பா? நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தேன். சின்ன வயசுல நான் ராஜாவை மாறிட்டேன். எனக்கு இந்த ஜனங்களை ஆதரிக்க தெரியுது தெரியல. எனக்கு அது வேண்டிய ஞானத்தை என்ன பண்ணுங்க? கொடுங்க, எனக்கு ஞானத்தை கொடுங்க. அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணாருங்க? ஞானத்தை மட்டும் கொடுத்து 13ஆம் வசனத்துல போட்டிருக்கு, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் என்ன போட்டிருக்குமா? கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் நான் என்ன பண்ணேன்? ஐஸ்வர்யத்தை அவன் கேட்கவே இல்லை. மகிமையெல்லாம் அவன் என்ன பண்ணல? கேட்கவே இல்லை. அவன் என்னத்தை கேட்டான்? அவனுக்கு தேவை ஆவிக்குரிய காரியத்தான் கேட்டான். ஆனா ஆவிக்குரிய காரியத்தை மட்டும் அவன் கேட்டாலும் சரீர பிரகாரமான தேவைகளை காத்து அவனுக்கு கொடுத்தாராங்க. 40 நாள் பாஸ்டிங் முடிச்சுட்டு இருக்காரு. பிசாசு அங்க போயிட்டு இயேசு கிறிஸ்துவோட ஒரு பிரேயர் சொல்லி கொடுத்தான் பாருங்க. என்ன பிரேயர்? இயேசுவே, நீ ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப களைப்பா இருக்கு, ரொம்ப பசியா இருக்கிற மாதிரி தெரியுது, அதுக்கு கல்லுகள் என்ன பண்ணுங்க? அப்பமா மாத்தி சாப்பிடுங்க. இயேசுடைய ஜெப குறிப்பையே சரீர பிரகாரமான ஜெப குறிப்பா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். புரிஞ்சவங்க? ஆனா இயேசு என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன பண்ண தெரியுமா? சரீரமான தேவைகளை நாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். நான் முதல்ல ஆவிக்குரிய காரியங்களுக்கு மனுஷன் 44 மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வார்த்தை வந்தா போதும் நான் பிழைக்கிறேன். ஆவிக்குரிய தேவைகள் சந்திக்கப்பட்ட போதும், ஆவிக்குரிய குறைகளை வாழ்க்கை நீங்கினா போதும், நான் நல்ல கர்த்தரை கெட்டி சேர்ந்த கர்த்தருடைய அன்பில, கர்த்தருடைய சத்துவத்துல, அபிஷேகத்துல, ஜெப வாழ்க்கையில, பரிசுத்த வாழ்க்கையில இன்னைக்கு கிறிஸ்தவங்க ஒழுங்கா கர்த்தரை தேடி வாரத்துல ஒவ்வொரு வாரமும் 52 வாரமும் ஒழுங்கா சர்ச்சுக்கு வந்ததை நான் சொல்றேன். குடும்பத்துல இருக்கிற பல பிரச்சனைகள் நீங்க சரியும். சரியா என்ன சொல்றது? பைபிள படிச்சாலே பல பிரச்சனைகள் சரியா என்ன சொல்றது? ஆமே. ஆனா இன்னைக்கு நம்ம அதை ஒரு மாம்சத்தின்படி ஜெபிக்க பார்க்கணும். ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, பார்த்து சரியா முடியும். ஆண்டவரே, இந்த தேவை பார்த்து சந்திக்கப்படணும். ஆண்டவரே, எனக்கு இது இருக்குது ஆண்டவரே, அதை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு அதை கொடுங்க ஆண்டவரே, அந்த குறையை நீங்க இந்த குறையை நீங்க ஆண்டவரே. இல்ல, ஆவிக்குரிய தேவைகளுக்காக நம்ம சொல்லுங்க. புரிஞ்சவங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஸ்கூல் ஓபன் பண்ற, ஸ்கூல் காலேஜ் எல்லாம் ஓபன் பண்றது,
டிவிக்கு தான் நம்ம இருக்கணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு எந்த ஸ்கூல்ல வேணாலும் என்ன பண்ணாங்க கேட்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கூல் முடிவு பண்ணிருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு காலேஜ் முடிவு பண்ணிருப்பாங்க. அந்த காலேஜ் தான் நம்ம பண்ணணும். உங்களுக்கு தெரியுமா, பிள்ளைகளை போயிட்டு எல்கேஜில போயிட்டு சேர்க்கறதுக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் 2 மணி நைட்டு 2 மணிக்கு பாய் தலைகாணெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஸ்கூல் வாசல்ல என்ன பண்றாங்க, படுத்து அங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க. நைட் போடுறாங்க. அங்க காலை நைட்டு 2 மணிக்கே போடுறாங்க. ஏன்? அப்பதான் அட்மிஷன் என்ன பண்ணோம். ஏன் அவ்வளவு கஷ்டப்படுறீங்க? வீட்டு பக்கத்துல எவ்வளவு ஸ்கூல் இருக்குது, இதை விட்டா எவ்வளவு ஸ்கூல் இருக்கு, இந்த ஸ்கூல்ல சேர்த்துக்கலாமே. ஏன்? இல்ல இந்த ஸ்கூல்ல தான் என்ன பண்ணோம், இந்த காலேஜ்ல தான் என்ன பண்ணோம். உங்களுக்கு தெரியுமா, சில காலேஜ்ல இருக்கு. அந்த காலேஜ்ல ஃபார் எக்ஸாம்பிள் மேலா காலேஜ், அந்த காலேஜ்ல நீங்க படிச்சிட்டீங்கன்னா, அந்த காலேஜ்ல நீங்க படிச்சீங்கனாலே போதும், உங்களுக்கு கன்ஃபார்மா சூப்பரான வேலை இருக்கும். சில காலேஜ்ல புரியுதுங்களா, அந்த காலேஜ்ல படிச்சாலே போதும், நான் அந்த காலேஜ்ல இருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னாலே போதும். அப்பதான் நீங்க ஏன் இதுக்கு கஷ்டப்படுறாங்க? ஒரு சுப்ரீம் லைஃப், ஒரு நேர்த்தியான ஒரு ஆசீர்வாதமான ஒரு எதிர்காலத்துக்கு என்ன பண்ணணும், இருக்கணும்ன்றதுக்காக. அதே மாதிரிதான் நான் சொல்றேன், நீங்க சரீர பிரகாரமான தேவைகளுக்காக அல்ல, ஆவிக்குரிய தேவைகளுக்காக நீங்க செடிக்கிறவர்களா இருந்தா உங்களுக்கு நேர்த்தியான சுப்ரீம் லைஃப் கர்த்தர் நிச்சயமாக கொடுக்க. நீங்க சொல்லுவோம் அல்லேலூயா. சரி, ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதோ ஒரு பொருளுக்காக ஜாம் பண்ணுங்க, இந்த பக்கம் லேடிஸ் இருக்கிறதுனால ஏதோ ஒரு ஃப்ரிட்ஜுக்கோ ஒரு வாஷிங் மிஷினுக்கோ எதுக்கோ நீங்க ஜாம் பண்ணுங்க. இப்ப ஆண்டவர் உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறாரு. நீங்க ஆண்டவர் உங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாருல, அதை நீங்க பாக்குறீங்களா? பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? நீங்க ஏதோ ஒரு பொருளுக்கு ஜாம் பண்ணீங்க, இப்ப அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாரு. இப்ப அந்த பொருளை நீங்க கண்ணார பாப்பீங்களா? இந்த பக்கம் பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். அப்படியே விட்டுருங்க. நீங்க இப்ப ஆவிக்குரிய தேவைகளுக்காக ஜெபம் பண்றீங்க. என்ன ஜெபம் பண்றீங்க? ஆண்டவரே, நான் இன்னும் நல்லா இருக்கணும், நான் இன்னும் நல்லா பரிசுத்தம் என்ன பண்ணணும், நான் வளரணும், இன்னும் என் ஆவியின் அபிஷேகத்தை அதிகமா என்ன பண்ணணும், இன்னும் நான் அர்ப்பணிக்குள்ள வளரணும், தியாகத்துல வளரணும், ஊழியத்துல என்ன பண்ணணும், அதிகமா இன்னும் நான் வளரணும். அந்த அப்படி ஜெபம் பண்ணி இப்போ ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரு. ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரு. ஓகே, இப்ப நீங்க இதை பார்க்க முடியுமா? நீ பார்க்க முடியுமா? கண்ணார பார்க்க முடியுமா? என் ஜெபத்துக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கம் சொல்லுங்க சொன்னேன், ஒரு ஃப்ரிட்ஜ் கேக்குறீங்கன்னு வச்சுங்களேன். இப்ப இதுக்கு ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்துற ஃப்ரிட்ஜ் வந்து வீட்டுல என்ன பண்ணிச்சு சொல்லுங்க, இறங்கிடுச்சு. இப்ப ஏசி வந்ததே வந்து ஏசி நம்ம சபையில திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வண்டி வந்து நிக்குது, பேர்ல வந்து நிக்குது. என்ன எனக்கு ஒண்ணும் புரியல, நம்ம ஏசியும் பொருள் ஒண்ணும் புரியல, ஏசி வந்து நிக்குது அப்படின்னு பார்த்தா அப்புறமேட்டு அந்த பிரதர் போன் அடிக்கிறேன். அப்படிதான் மிராக்கிள் எல்லாம் இருக்குது. அற்புதம் நடக்கும். நம்ம ஜெபம் பண்ணா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, கண்ணால வந்து நிக்க முடியாது செய்யறாரு. அது மாதிரி வந்து என்ன பண்ணுச்சு, வாசல்ல வந்து நின்றுச்சு. அப்படியே அந்த மாதிரி நீங்க இப்ப நீங்க அந்த சரீர பிரகாரமான தேவைகளுக்காக ஜெபம் பண்ணும்போது நீங்க அதை கண்ணால என்ன பண்ணுவீங்க, பாப்பீங்க. ஆவிக்குரிய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணும்போது அதுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாரு. அதை கண்ணால என்ன பண்ண முடியாது, கண்ணால பார்க்க முடியாது, உணர முடியாது. கண்ணால பார்க்க முடியாது, உணர்தான். உங்க கண்ணால பார்க்காது, உணர்தான் தெரியும். அப்பதான் நீங்க சரீர பிரகாரமான தேவைகளுக்காக ஜெபம் பண்றது நீங்க என்ன பண்ண கண்ணால பார்க்கலாம். ஆவிக்குரிய தேவைகளுக்காக ஜெபம் பண்றது நீங்க கண்ணார என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஏன்னா சரீர பிரகாரமான தேவைகள், சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அநித்தியமானவைகள், தேவனுடைய ஆவிக்குரிய தேவைகள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நித்தியமானவைகள். சீக்கிரமா ஒழிஞ்சு போட, சீக்கிரமா என்ன பண்ணாது ஒழியாது, நம்மளோட கூட இருக்கு. 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இதுதான் அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. 4:18 என்ன சொல்றது, ஏனெனில் காணப்படாதவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள். அது கண்ணார நீங்க பார்க்கலாம், ஆனா சீக்கிரம் உணவுக்கு அது என்ன போயிடும், போயிடும். நீ ஆவிக்குரிய காரியத்துக்காக ஜெபம் பண்ணா அது நித்திய காலமாய் உன்னோட கூட இருக்கும்.
புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கொலைசீர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். 2:19 என்ன சொல்கிறது? மாயமான தாழ்மையிலும் தேவனுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பப்பட்டு தானாதனைகளிலே துணிவாய் விளைந்து தன் மாம்ச சிந்தையினால் வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பன்றிய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை இருக்க பாருங்கள். அல்லேலூயா. ஆமே. நமக்கு ஒரு பன்றிய பொருளை கந்த வேண்டுகிறார். ஆதரமாக இழந்து போகக்கூடாது. அல்லேலூயா. ஆமே. அங்க என்ன சொல்ல விரும்புறேன் கவனிங்க. நாம எப்படிப்பட்ட ஜெபம் நம்மை ஆவியின் விழிப்பை நமக்கு கொடுக்கும் என்றால் நம்ம ஆவிக்குரிய காரியத்திற்காக என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஆமே சொல்லுங்க. சபையை எதுக்கு ஏசோ போட்டு போனா சரீர பிரகாரமான தேவைகள் தான். ஆவிக்குரிய தேவைகள் சந்தேகப்பட்டதா? இதுவரைக்கும் வராத சந்தோஷம் பாத்தீங்கன்னா, ஒரு வேலைக்காரன் பலவீனமா இருந்தான். அவனுடைய எஜமான் பாத்தீங்கன்னா சொல்லி அனுப்புறான், ஆண்டவரே ஒருத்தனை போனா ஒருத்தனை வரானா அழுகிறேன். நான் இவ்வளவு நான் சாதாரணமான மனுஷன், நான் சொல்ற வார்த்தைக்கு கீழ்படு, நீ அங்க இருந்து ஒரு வார்த்தை என்ன பண்ணுங்க சொல்லுங்க. அப்போ அவன் வேலைக்காரன் சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அதுக்கு காரணம் என்ன? இவனிடத்துல இருந்து ஆவிக்குரிய தேவையா இருக்கிற விசுவாசம். ஆமே. அப்ப கவனிங்க, நாம நம்முடைய வாழ்க்கையில ஆவியின் வெளிப்பை எப்பொழுது பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய தேவைகளுக்காக. இன்னில இருந்து ஜெபம் மாறுமா? எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? ஆண்டவரே நான் இன்னும் வேதத்தை வாசிக்கிறாங்க. ஒரு வருஷத்துல 52 வாரம் நான் லட்சம் வரணும். வாழ்க்கையில என்ன பண்ணணும்? நான் வளர்ந்த ஆண்டவரே சபையில ஊழியம் நடக்குது, ஏதாவது ஒரு ஊழியத்தை என்ன பண்ணணும்? நான் செய்யணும் ஆண்டவரே. எதனால ஒரு ஊழியத்தை நான் இணைத்து போடணும் ஆண்டவரே. நம்மளை நிச்சயமா மாற்றம். நம்ம வாழ்க்கை மாறும். நம்முடைய வாழ்க்கையுடைய ஸ்டைல் என்ன பண்ணும்? மாறும். முதலாவது என்னது? ஆவிக்குரிய தேவைகளுக்காக ஆவிக்குரிய தேவைகளுக்காக செபிக்கணும். நம்பர் 2, இரண்டாவதாக பிலிப்பியர் புத்தகம் 1:10. இரண்டாவது காரியம் படிங்க பார்க்கலாம். 1:10 பிலிப்பியர் 1:10 படிங்க. ஏற்கனவே நீங்க படிச்சீங்கன்னா அர்த்தம். 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. அல்லேலூயா. இயேசுவுக்கு என்னதான்? தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால். அல்லேலூயா. இரண்டாவது கவனிங்க, எப்படிப்பட்ட ஜெபம் ஒரு ஆவியின் விழிப்பை நமக்கு கொடுக்கும் என்றால், இரண்டாவது காரியமாக இயேசுவின் நாமம் மகிமைப்பட நாம் ஜெபிக்கணும். முதலாவதாக சொன்னேன், நம்முடைய ஆவிக்குரிய தேவைகளுக்காக நாம் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே எனக்கு பணத்தை கொடுங்க, சொகத்தை கொடுங்க, பரணை கொடுங்க, வீட்டை கொடுங்க, நாட்டை கொடுங்க, நிலத்தை கொடுங்க, சொத்தை கொடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ற ஜெபம் அல்ல, ஆவிக்குரிய தேவைகளுக்காக ஜெபிக்கிறது. இரண்டாவதாக எது நம்முடைய வாழ்க்கையில ஆவியின் வெடிப்பை கொடுக்கும் என்றால், இரண்டாவது காரியமாக கவனிங்க, இயேசுவின் நாமம் மகிமைப்பட நாம் ஜெபிக்கணும். இயேசுவின் நாமம் மகிமைப்பட ஜெபிக்கணும். என்னுடைய பெயர் இல்ல. அல்லேலூயா. என்னுடைய பெயர் நான் செய்யறது ஆண்டவர், நான் செய்யறது ஆசீர்வதிங்கப்பா, நான் அதை ஆரம்பிச்ச ஆசீர்வதிங்க ஆண்டவர், என் முயற்சியை ஆசீர்வதிங்கப்பா, என் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவர், என் பேரை ஆசீர்வதிங்கப்பா, என் பேர் உன் பேரை பெருமைப்படுத்துறது ஆண்டவர் பேர். உங்க பேரு என் பேரை பெருமைப்படுத்துறது, உங்க பேரு என் பேர்லயும் ஒண்ணு இல்லை. அல்லேலூயா. அந்த இயேசுவினுடைய நாமத்துல அல்லேலூயா வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, ஆளுகை இருக்கிறது, சத்துவம் இருக்கிறது. ஆமென். அந்த பேரை சொன்னாலே போதும், பிசாசுகள் எடுத்துக்கொண்டு வெளியேறும். சூரிய மாதிரிகள் பக்திகள் இயேசுவின் நாமத்தினால உடைகிறது. பலவீனங்கள் மறைந்து போகும். என்ன சொல்றது? அல்லேலூயா. உங்க பெரிய ஏன் நான் கேட்கிறேன், உங்க பெரிய ஏன் பெரிய சொல்லி ஒரு குட்டி பிசாசையா துரத்த முடியுமா? உங்க பெரிய ஏன் பெரிய சொல்லி ஒரு குட்டி பிசாசையா துரத்த முடியும்? சின்ன பிசாசை துரத்த முடியுமா? முடியாது. அப்ப எதுக்கு இந்த காரியம்? அப்ப எதுக்கு இந்த பெருமை? இன்னைக்கு உபவாசம் போட்டா கூட, பாஸ்டிங் போட்டா கூட
அத போஸ்டர்ல அடிச்சு போட்ட ஆட்கள் வேண்டாம். 21 நாட்கள் உபவாசம், 40 நாட்கள் உபவாசம். ஏத்து சொன்னாரு, பரிசேயர் மாதிரி நீங்க இருக்காதீங்கப்பா. அவங்க நீளமான அங்கி போடுவாங்க, நீளமா ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாரையும் எங்களை பார்க்கணும்னு. உபவாசம் பண்ணும்போது முகவாடலா இருப்பாங்க. ஏன்னா எல்லாரும் அப்பதான் பாப்பாரு நான் உபவாசம் பண்றேன்னு. காணிக்கை போடும்போது எல்லாரும் பாக்குற மாதிரி நோட்டை காட்டி என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. நீங்க அப்படி செய்யாதீங்க, நீங்க அப்படி இருக்கக்கூடாது என்று இயேசு சொன்னார். நம்ம யாருடைய நாமத்தை பெருமைப்படுத்த வேண்டும் என்றால் தேவனுடைய நாமத்தை பெருமைப்படுத்தணும், இயேசுவினுடைய நாமத்தை பெருமைப்படுத்தணும். ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் பாத்தீங்கன்னா உன்னுடைய என்னுடைய ப்ரொஃபைல் இல்லைங்க, இயேசுவுடைய ப்ரொஃபைல் பெருசாகணும். ஆமென். அல்லேலூயா. நாங்கள் பார்த்தது இன்னைக்கு எல்லாத்துலயும் தேவ நாம மகிமைப்படணும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. நீ போடுற ட்ரெஸ்ல இயேசுவின் நாமம் மகிமைப்படணும். நீ பேசுற பேச்சுல இயேசுவின் நாமம் மகிமைப்படணும். உன் போடுற ரிங்டோன்ல இயேசுவின் நாமம் மகிமைப்படணும். நீ போடுற ஸ்டேட்டஸ்ல தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். அல்லேலூயா. ஆமென். நீ சொல்ற யாராவது உனக்கு கால் பண்ணா கூட இயேசுவின் நாமம் மகிமைப்படணும். அல்லேலூயா. யாராவது உனக்கு கால் பண்ணா கூட இயேசுவின் நாமம் மகிமைப்படணும். என்ன சொல்றேன் விளங்குதா இல்லையா? என்ன விளங்குது? ரிங்டோன் வச்சுக்கோல, அதெல்லாம் மாற்றும். நீ போடுறது ஒவ்வொரு நாமம் யாருடைய நாமத்துக்கு மகிமையா இருக்கணும். நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட என்னது செல்ஃபி, சிக்கன் கடையில நிக்கிறத கூட செல்ஃபி எடுக்கணும், அதை கூட செல்ஃபி எடுக்கணும். வீட்டுக்கு போனா செல்ஃபி, பேங்க்குக்கு போனா செல்ஃபி. அல்லேலூயா. ஒரு கிணத்துல உட்காந்துனா சாஞ்ச மாதிரி எண்ணெயும் பாரு, கீழே தண்ணியை பாரு, விழுந்தானா அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆமென். இதுல ஏற்பட்ட போட்டோ எடுத்து நீ போடுறிய யாருக்கு நாமத்தை மகிமை காங்க. இப்படி நிக்கிற மாதிரி அப்படி நிக்கிற மாதிரி இல்ல. சில ஆட்கள் காலையில இருந்து அவங்க ஸ்டேட்டஸ் போட்டாலும் அவங்களுக்கு ஜீவனே வரும், இல்லைன்னா ஜீவன் வராது. காலையில இருந்து வாட்ஸ்அப்ல போயிட்டு என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பண்றோம். ஒரு நாளைக்கு ஒவ்வொரு போட்டோவை மாத்துறது டிபி. அல்லேலூயா. நான் ஒன்னும் தப்பா சொல்லலைங்க, நான் அதிகமா அதை பத்தி நான் பேச விரும்பல, சரிங்களா? ஆனா பைபிள் சொல்லுற பைபிள் சொல்றத நான் சொல்றேன். உங்க போட்டோ போடுங்க, நான் வேணாம் சொல்லல எல்லாம். ஆனா அவங்களுடைய நோக்கம் எதுவா இருக்கணும் தெரியுமா? எதுவா இருக்கணும்? இப்ப நோக்கம் எதுவா இருக்கணும்? தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. ஏன்னா அதைத்தான் பைபிள் சொல்லுது. 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் சொல்லுங்க, தேவ நாமத்தை மகிமைக்கு. அப்ப நீங்க ஒரு போட்டோ போடுற, அதனால என்ன போடுற? தேவநாமம். நீ தேவநாமம் மகிமைப்படுற மாதிரி போடு இல்லையா? போடாம அமைதியே இரு. நான் எங்கெல்லாம் பண்ண முடியா? இப்ப நான் எங்கெல்லாம் பண்ண பாத்துக்கோங்க. நாட்டு இன்னைக்கு எங்கெல்லாம் போறாங்க வராங்கிறது அவங்களுடைய போன் தெரியும். ஏன் சர்ச்சுக்கு வரல? உடம்பு சரியில்லை பாஸ்டர், ஆனா ஸ்டேட்டஸ் தான் தெரியுது. ஏன் சர்ச்சுக்கு வரல? அல்லேலூயா. ஆமென். தேவ நாம மகிமைப்படணும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க. அதிகாலை ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் நமக்கு 115 சங்கீதத்தை எடுங்க. 115 சங்கீதம் 1ஆம் வசனம் படி. 115:1 சரீரக்காரன் ஜெபம் பண்றாங்க பாருங்க, எப்படி பாருங்க. 115:1 எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல உமது கிருபை நிமித்தமோ உமது சத்தியத்தின் நிமித்தமோ உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்படணும். சூப்பர் ஜெபம் கேக்குதுங்க. உங்களுடைய கிருபை நிமித்தமோ உங்களுடைய சத்தியத்தின் நிமித்தமோ உங்க நாமத்திற்கு மகிமை வரப்படணும். ஆண்டவரே உங்க நாமத்துக்கு மகிமை வர பண்ணுங்க. அது போதும். என்ன சொல்றது? அப்ப சங்கீதக்காரனுடைய விருப்பம் எப்படி இருந்துச்சு? தேவநாமம் மகிமைப்படணும். உங்க உடன்படிக்கை பற்றி வீடு பாருங்க. மீண்டும் வந்து சந்திரவழியை பார்த்து என்ன பண்றாங்க? திட்டுறாங்க. நீ ஒரு ராஜாவா இருக்கிறீ, இளம் பெண்களோட சேர்ந்து என்ன பண்ற? எப்படி டான்ஸ் ஆடுறீங்க? உனக்கு வெட்டமா இல்லையா? அப்படின்னா கவனிங்க, அங்க தாவீது தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதே தேவனுடைய நாமத்தை என்ன பண்றான்? உயர்த்துறான். பின்னாடி போயிட்டு வனாந்திரத்துல போயிட்டு இருக்கு. ஆட்டையும் புள்ளையும் தவிடும் கோலம் தடி வனாந்திரத்தை விட்டா எனக்கு வேற எதுவுமே என்ன பண்ணுது?
தெரியாது. அப்படிப்பட்ட வனாந்திரத்துல ஆடு மேய்க்கிறவனா இருந்த என்ன இன்னைக்கு அரசனா சிங்காசனத்துல உட்கார வைத்தது இந்த தேவன். இந்த ராஜாவுக்கு முன்பாக, இந்த தேவனுக்கு முன்பாக அவர் சொன்ன வார்த்தை, இன்னும் அர்ப்பனும் நீசனுமானேன். ஆமே. என்ன சொல்றது? உங்க அப்பா ராஜாவா இருக்கான், ஆனா உங்க அப்பா என்னை எப்ப கீழே தள்ளுன்னு பார்த்தான், ஆனா என்னுடைய தேவன் தான் எனக்கு இந்த சிங்காசனத்துல தேவன் நாமத்தை கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்த. நான் ஜெபம் பண்ணி இது வந்துச்சு, நான் ஜெபம் பண்ணி இது வந்துச்சு சொல்லாதீங்க. நீங்க நானும் ஜெபம் பண்ணா கூட கர்த்தர் கிரியை செய்யும். நீங்க யோசிக்கிறீங்களா? நீங்க நானும் ஜெபம் பண்றதுனாலதான் நான் எல்லாமே நடக்குது. நீங்க நானும் ஜெபம் பண்ணதால ஒண்ணும் நடக்கல. உங்க மேலே என் மேலே ஆண்டவர் இருக்கிறதுனாலதான் ஜெபம் பண்ணேன் நடந்துச்சு. நான் ஜெபம் பண்ணேன் ஜெபம் பண்ணுங்க நல்லது. ஆனா உங்க பேச்சுல உங்க நாமம் மகிமைப்படக்கூடாது. தேவன் ஆமா. இப்ப நான் பேசுறேன், நான் பிரசங்கம் பண்றேன், பிரசங்கத்தை கேட்டு அப்படின்னா அப்படின்னு இல்லை. அப்படின்ற எண்ணம் எடுத்து என்ன பண்ணக்கூடாது, நான் வரக்கூடாது. ஏன்னா நான் என்னுடைய வார்த்தைகளை பேசல, கர்த்தருடைய வார்த்தைகள். இப்ப என் வார்த்தை நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் கேட்க முடியும். கர்த்தருடைய வார்த்தையை பேசுறதுனாலதான் கேட்கறீங்க. கர்த்தருடைய வார்த்தையை பேசுறது ரிசல்ட் வருது. கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் ஜீவன் இருக்கிறது, ஜீவன் இல்லை. யாக்கோபு பாருங்க எப்படி சொல்ற பாருங்க. 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இருந்து பாருங்க. படிங்க சீக்கிரமா. 13ஆம் வசனத்துல யாக்கோபு 4:13. மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்துக்கு போய் இந்த பட்டணத்துக்கு போறோம். ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் பண்ண போறோம், சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே, புரியுதுங்களா? நாங்க இன்னைக்கோ நாளைக்கோ போயிட்டு இங்க போய் பிசினஸ் பண்ணி இவ்வளவு பணத்தை சம்பாதிச்சு இப்படி எல்லாம் வீடு கட்டி இப்படி எல்லாம் வாங்கி என்ன பொருள் எல்லாம் வாங்கி இந்த மாதிரி எல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றவங்களே கேளுங்க. புரியுதுங்களா? வாசிங்க. நாளைக்கு நடப்பது தெரியாது, உங்களுக்கு தெரியாது. உங்க ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி தோன்றாமல் போகிற பூமே போகிறது. இன்னைக்கு நான் இதை பண்ணுவேன், நாளைக்கு அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றியே, உன் ஜீவன் எப்படிப்பட்டது? அதே இன்னைக்கு தோன்றி நாளைக்கு என்ன பண்ணாது? தோன்றாமல் இருக்கிற புகையை போல இருக்கிறது. ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுவீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் கொள்ளாங்காயிருக்கிறது. நம்மளை கொடுத்தே என்ன பண்ணக்கூடாது, மேன்மை பாராட்டுகிறது. கிறிஸ்துவின் சிலுவையை கொடுத்து மேன்மை பாராட்டு. சில ரதங்களை கொடுத்து குதிரை வீரர்களை கொடுத்து மேன்மை பாராட்டலாம். நாங்களோ எங்க தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொடுத்தே மேன்மை பாராட்டும். ஆமென் சொல்லுங்க. தெசலோனிக்கேயர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம். 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம். 2 தெசலோனிக்கேயர் 1:11 பாருங்க. நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டு நாம தேவ நாமத்தை மகிமைப்படுத்தணும். யார் மகிமைப்படுத்தணும்? கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்தணும். 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆவியினாலும் சரீரத்தினாலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10 லிருந்து 14 வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 4:11. நாங்க பரிதாபமானவர்கள், நாங்கள் கிறிஸ்துவின் பைத்தியக்காரர்கள்,
நீங்கள் கிறிஸ்துவின் புத்திசாலிகள், நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள், நீங்கள் கருத்தார்கள், நாங்கள் கருவீர்கள், இன்னொரு வரைக்கும் பசிவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் கொண்டுள்ளவர்களும் தங்க இடமுள்ளவர்களுமாய் இருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் படத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கையை போலவுமானோ. ஆனாலும் எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. என் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவநாமத்தின் மகிமைக்கென்றே செய்வேன். ஏன்னா நான் என்ன வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு உண்மை இல்லை. என்கிட்ட உண்மை கிடையாது. கர்த்தருடைய நாமத்தை நம்ம ஆமென் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 2 சாமுவேல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோ தாவீதுடைய படைத்தளபதி அவன் பாருங்க ரப்பாவுக்கு முற்றுகை போட்டு தாவீதை பிடிச்சிட்டான். சொல்றான், நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன், இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்கு. தாவீதுக்கு ஆளுநருக்கு சொல்றான், நீ வந்து இன்னதுல கொஞ்ச வேலையும் முடிச்சுட்டு நீ செஞ்சுட்டு, ஏன்னா என் பேர் பண்ண கூடாது, வணங்கக்கூடாது, நீதான் ராஜா, உன் பேர் வணங்கு. ஒரு மனுஷனா இருக்கிற ராஜாவுக்கு எந்த அளவுக்கு மகிமை கொடுக்கலாம் பாருங்க. நாம ராஜாதி ராஜாவுக்கு எவ்வளவு மகிமை கொடுக்கலாம். ஹல்லேலூயா சத்தமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 16. ஆதியாகமத்தின் புத்தகம் 41:16. நீ சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லாம அப்படின்னா யோசிப்பு, ஆமா நான் சொல்லுவேன்னு சொல்றேன். நான் அல்ல தேவனே சொன்னா இல்லையா? நான் அல்ல தேவனை. யாரை மகிமைப்படுத்தணும்? கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அதனால அவங்க உயர்ந்து கொண்டே போனாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சில பயிர்கள் சில காரியம் நடந்தா இன்னைக்கு பெருமை வந்துருது. அல்லேலூயா பெருமை வந்துருது. பெருமை தலை தொங்குது, அப்படியே தொப்பு வந்துருது தலையில. அல்லேலூயா அது இருக்கக்கூடாது. எப்பொழுதும் தாழ்மை உள்ளவர்களாக எல்லா கனமும் மகிமையும் இயேசு ஒருவருக்கு நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு நான் வாழ்க்கையில இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன்னா அதுக்கு என்னுடைய ஆண்டவர் தான் சொல்லுங்க. அந்த செயலை நான் செய்யல, என் ஆண்டவர் தான் செய்யறேன். அவனுக்கு எல்லா கணம் மகிமை உண்டாகட்டும், புகழ்ச்சி உண்டாகட்டும். நம்ம சொல்லணும். ஆமென். 5ஆம் அதிகாரம் இயேசுவுடைய அழைப்பிரசம். அல்லேலூயா. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை. நீங்கள் விளக்கத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாங்க. விளக்கை கொளுத்தி மரக்காலில் மூடி வைக்காமல் விளக்கு தண்ணீர் மேல் வைப்பார்கள். அப்பொழுது வீட்டினுடைய யாவருக்கும் அது வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. எப்படி? நம்ம வெளிச்சத்தை பார்த்து யார பிதாவை மகிமை. நம்ம வெளிச்சத்தை நமக்குள்ள என்னது வெளிச்சம். அந்த வெளிச்சத்துக்கு வொர்ஷிப் பண்ணி யாருக்கு போகணும் தெரியுமா? பிதாவுக்கு தான். அல்லேலூயா. உங்கள் வெளிச்சம் அவங்களுக்கு முன்பாக பிரகாசம். அல்லேலூயா சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க போடுற Dress, நீங்க வந்து பண்ற உங்களுடைய ஸ்டைல், உங்க பேச்சு, உங்களுடைய நடவடிக்கை எல்லாம் இயேசுவின் நாமத்துக்கு மகிமை. புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென். சொல்லுங்க. நம்பர் 1 என்னது? எப்படிப்பட்ட ஜெபம் ஆவியின் வெளிப்பை கொடுக்கும்? ஆவிக்குரிய தேவைகளுக்காக. நம்பர் 2 இயேசுவின் நாமம் மகிமைப்படச் வேண்டும். நம்பர் 3 பிலிப்பியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிலிப்பியர் 1:11 வாசிக்கலாமா? நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று உபரமானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். மூன்றாவதாக எப்படிப்பட்ட ஜெபம் நமக்கு ஆவியின் வெளிப்பை கொடுக்கும் என்றால், மூன்றாவது ஒரு காரியம் ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுவார். ஆமென். எல்லாம் நேர நிமிர்ந்து உட்கார்ந்து அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுவாரா? ஆமென். அல்லேலூயா. ரெண்டு முக்கியமான குறிப்பு. சீக்கிரம் முடிக்கிற டைமில் கவனிங்க. கிறிஸ்துவின் நாளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கிறிஸ்துவின் நாளுக்காக என்ன நாள்? கிறிஸ்துவின் நாள். கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்கு மரித்தவருக்கு முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமெல்லாம் அவருக்கு மேகத்துடனே எதிர்கொண்டு போக அல்லேலூயா அல்லேலூயா. இவ்விதமாய் அவரோடு கூட எப்பொழுதும் இருப்போம். ஆமென். அந்த நாளுக்காக. ஆமென். அப்ப எதுக்கு அந்த நாளுக்கு? அப்புறம் ஜெபம் வாங்க ஜெபம். ஏசு சீக்கிரத்துல என்ன பண்ணுவாரு? வருவார், தெரியும். ஆனா நம்ம எதுக்கு அந்த நாளுக்காக, கிறிஸ்துவின் நாளுக்காக ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, உங்க நாள் ஒண்ணு வருமே, அந்த நாள்ல நான் துப்புரவு உள்ளவராயிருந்தேன், நான் இடதுலற்றவளாக என்ன பண்ணுவேன்?
நான் இருக்கணும் ஆண்டவரே. என்கிட்ட எந்த ஒரு குறையும் நீங்க பார்த்து ஆண்டவரே நான் மிஸ் ஆயிடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே நான் எடுத்துக்கொள்ளப்படணும் ஆண்டவரே. ஆமென். இயேசுவே வாரும் என்று சொல்லி உம்மோடு கூட இனிமே பொழுதுல நான் மருத்துவமனை உம்மோடு கூட எத்தனை நான் இருக்க வேண்டுமே. எனக்கு நீங்க ஆயத்தப்படுத்தின வீட்டுல நான் வந்து சேர மாட்டேன். மிஸ் ஆயிடுது. என்ன சொல்றது? அல்லேலூயா. வேதம் சொல்லுது உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். வசனம் சொல்லுங்கம்மா. என்ன பண்ணணும்? உங்கள் ஆண்டவர் இந்த நாளிகையிலே வருவார் என்று அறியாதிருக்கிறபடினாலே விழித்திருங்கள். நாளிகை என்னது? நாளிகை நாளிகை நாளிகைன்னா என்ன நினைச்சுன்னா நாலு நினைச்சுக்கலாம். சில பேர் நினைச்சாங்க நிமிஷம் நினைச்சுக்கிறாங்க. நாளும் கிடையாது, நிமிஷம் கிடையாது, செகண்ட். கண்ணு மூடி கண்ணு திறங்க பார்க்கலாம். அப்படியே மூடுறாதீங்க. கண்ணு மூடி கண்ணு திறந்தா ஒரு செகண்ட். அந்த 1 செகண்ட்ல என்ன பண்ணுவாரா? 1 செகண்ட்ல மேட்டர் முடிச்சுக்கணும். 1 செகண்ட்ல எல்லா காரியமும் என்ன பண்ணும்? பூமி தலைகீழாக மாறிடும். உலகம் தலைகீழாக என்ன பண்ணும்? மாறிடும். 1 செகண்ட்ல நடந்துடும். அதான் சொல்றாரு 1 செகண்ட்ல வந்து என்ன பண்ணிடுவாரு? போயிடுவாரு. நீங்க விழுந்துருங்க. ரொம்ப ஜாக்கிரதை என்ன பண்ணுவீங்க? அந்த 1 செகண்ட் விட்டுலன்னா அதுக்கப்புறம் முட்டிட்டாலும் மோதிட்டாலும் ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு ஒண்ணும் கிடையாது. அல்லேலூயா. ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமென். நீங்க முட்டினாலும் மோதினாலும் இது பண்ணாலும் என்ன பண்ணாலும் கஷ்டப்படுத்தினாலும் வேதனை பண்ணாலும் கண்ணீர் வெடித்தாலும் கர்த்தருடைய சத்தியத்தை சொல்லுகிறதுக்கு இந்த பூமியில ஒரு ஊழியக்காரர் கூட இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் இருக்க மாட்டாங்க. அதுக்கு பைபிளே இருக்காது. பைபிளே என்ன பண்ணாது? பைபிள் இருக்காது. இந்த பைபிள் அப்ப என்கிட்ட பைபிள் இருக்கு. நீங்க வச்சிருக்கிற பைபிள் எல்லாம் பிடிக்கிடுவாங்க. வச்சுக்கிற பைபிள் என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் பிடுங்க போடும். கவர்மெண்ட் உத்தரவு போடும். நம்ம கையில பைபிள் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு ஜென்ரலா இன்னைக்கு இருக்கிற புனித நூல்கள் எல்லாத்தையும் போட்டு ஜென்ரலா ஒரு புக் என்ன பண்ணுவாங்க? ரெடி பண்ணுவாங்க. அதுதான் ஒரே காரியம், ஒரே நாடு. அல்லேலூயா. ஒரே போதனை அப்படின்னு சொல்லி அந்த புக்ல எல்லாம் கலந்துருக்கும். எல்லாம் மிக்சிங் எல்லாம் சேர்ந்து புனித நூல் இருக்குது பாத்தீங்களா? என்ன சொல்றது கலந்துதா? அவன் எல்லாம் என்னாவும் மிக்சிங் ஆகி ஒரு புத்தகம் பைபிள்னு சொல்லி கொடுத்துருவாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணும்? அச்சடிச்சு கையில கொடுத்துரும். ஒருவேளை நீங்க தெரியாம மாத்தி இந்த பைபிளை வச்சுக்கணும். ஏன்னா சர்ச்சை இருந்தா நான் போய் உட்காருவேன் அப்படின்னா அவங்க பேசுற போதத்தை நீங்க கையில வச்சுக்கிற வசனத்தை எடுத்து பேச மாட்டாரு. அவரு கையில இருக்கிற பைபிள் உங்களுக்கு நீங்க எடுக்கிறது அவர்கிட்ட இருக்காது. அவர் சொல்றது உங்ககிட்ட என்ன பண்ணாரு? இருக்காது. அல்லேலூயா. ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லை, மருந்து வாங்கணும், மாத்திரை வாங்கணும், மெடிக்கல் ஷாப்ல போய் நீங்க கெஞ்சி கிளறினாலும் அவன் சொல்லுவான் 666 முத்திரை இருக்குதா நான் கொடுக்குறேன். அல்லேலூயா. அது இல்லைன்னா சார் அதெல்லாம் இல்ல சார், நீ காசு நீ காசுலாம் கொடுக்க நீ அந்த முத்திரையை முதல்ல காசு. அல்லேலூயா. கவனிங்க. அப்படி அந்த முத்திரை போடாம இருந்தா ஒரு மிருகம் அவர்களை அடிக்கும். முத்திரை போடாம இருந்தா மிருகம் என்ன பண்ணுவான்? அடிக்கும். கவனிங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பாக வேத பண்டிதர்களே இந்த சத்தியத்தை ஒத்துக்கொள்ள முடியல. ஆமென். வெளிப்படுத்துற விஷயத்துல போட்டிருக்கிற சத்தியத்தை ஒத்துக்கொள்ள முடியல. மிருகம் எப்படி அடிக்கும் அப்படின்னு கேள்வி கொஸ்டின் மேல கொஸ்டின் என்ன பண்ணாங்க? கேட்டாங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல அந்த சத்தியம் உண்மையாக இருக்கிறது. இன்னைக்கு வெளிநாடுகள்ல ரோபோட் கொண்டு பண்ணி அது இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டுல சென்னையிலே வந்துருச்சு. நர்ஸ் வேலைலாம் லேடிஸ் எல்லாம் வளர்த்துருக்காங்க. ஒரு மனுஷன் ரோபோட் செய்யுது நர்ஸ். அது டைம் செட் பண்ணிட்டா அது குறிப்பிட்ட டைமுக்கு வந்து மாத்திரை என்ன பண்ணுது? கொடுக்குது. காப்பி எல்லாம் போட்டு என்ன பண்ணுது? கொடுக்குது. அது ஏதோ எப்ப சொல்லுங்க 666 முத்திரை போடணும்னா அந்த மிருகம் அடிக்கும். கரெக்டா? அங்க ஒரு ரோபோட்டை செட் பண்ணி வச்சானா அது கண்டிப்பா பிடிக்குமா? பிடிக்காது. எங்கேயுமே ஒளியவே என்ன பண்ண முடியாது? முடியாது. அல்லேலூயா. உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம். அல்லேலூயா. இந்த உபத்திரவ காலம் மகா உபத்திரவ காலம். இது வந்து சாதாரண உபத்திரவ காலம் ஒரு குறிப்பிட்ட. அதுக்கப்புறம் மகா உபத்திரவ காலம். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இயேசு அந்த நாட்களிலே வைராக்கியமா சில பேர் இருப்பாங்களா, ரத்த சாட்சியா மறிப்பாங்களா, அவங்களை மீட்டுக் கொள்வதற்காக
மீண்டும் ஒரு வருகையில வருவார். ஹalleluya. ஒருவேளை யோசிக்காதீங்க, அதுல ரீச் ஆகல நினைக்கிறேன். அதுல ரீச் ஆகுது ரொம்ப கஷ்டம். நீங்க ரீச் ஆகணும்னா ரகசிய வருகையிலே என்ன பண்ணணும்? அதுலயே ரீச் ஆகணும், அதுலயே எடுத்துக்கொள்ளப்படும். ஹalleluya. ஏன் தெரியுமா? அது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றது என்ன தெரியுமா? ஏசு கிறிஸ்து ரகசிய வருகையில வந்து சபையை எடுத்துக்கொண்டு அடுத்த நிமிஷமே பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தை விட்டு எடுபட்டு பேறுதலும் மாறுதலும் இல்லாமல் போயிடும். ரொம்ப கஷ்டம். ஹalleluya. அதனால அந்த நாளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த நாள்ல நான் கைவிடப்படக்கூடாது, அந்த நாளை நான் ஏற்றுக்கொள்ளப்படணும். ஆண்டவரே, ஆமென் சொல்லுங்க. தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக காக்கப்படுவதாக. அதுதான் அந்த நாளுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீங்க வரும்போது ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதா இருக்கணும். ஆண்டவரே, குற்றமற்றதா காக்கப்படணும், எனக்கு உதவி செய்யுங்க. ஹalleluya. அப்படி ஒரு ஜெபத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஏறெடுக்கிறவர்களா நம்ம இருக்கணும். ஹalleluya. சத்தமா ஹalleluya. பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், நம்முடைய குடியிருப்போ அங்கே இருந்து ரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். எங்க பார்க்கணும்? பரலோகம் தான் பார்க்கணும். ஆண்டவரே, நீங்க எப்ப வருவீங்க, நீங்க எப்ப வருவீங்க, நீங்க எப்ப வருவீங்க, அதையே நம்ம என்ன பண்ணணும்? அதையே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்ன சொல்றது? கரங்களை உயர்த்தி ஹalleluya, ஹalleluya. கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம், கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்திருந்தால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசல் வீட்டிற்கு இடத்துள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். கவனிங்க, இங்க இருந்துட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? இங்க இருக்கிற காரியத்தையே பார்க்க கூடாது. எங்க பார்க்கணும்? மேலானவைகளை பார்க்கணும். என்ன சொல்றது? ஹalleluya. இதெல்லாம் 10 நாள் என்ன பண்ணணும்? முடிஞ்சு போயிடும். மேலானவைகளை. யோபு எப்படி இருந்தாரு? யோபுக்கு என்ன பிரச்சனை? அவரு என்ன பண்ணணும்? பிரச்சனை அந்த நம்ம சொல்ற மாதிரி யோபுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? நான் தான் பிரச்சனை. நீ பிரச்சனை? ஆமா. எதுக்கு பிரச்சனை? நான் உயிரோட தான் பிரச்சனை. நான் போய் சேர்ந்துட்டேன். சில பேர் எடுத்துட்டோம். யோபுக்கு என்ன பிரச்சனை? ஒரே நாள்ல 10 பிள்ளைங்க போச்சு, ஒரே நாள்ல சொத்தெல்லாம் போச்சு, ஒரே நாள்ல சொத்து ஃபுல்லா வந்துச்சு. உச்ச தலை முதல் கொடிய வியாதி வந்துச்சா? இந்த நேரத்துல ஒரு மனுஷன் என்னங்க எதிர்பார்க்கணும்? சொன்னா என்னுடைய சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு எந்த அளவுக்கு அவன் பாதிக்கணும், அவன் என்னங்க எதிர்பார்க்கணும்? அந்த இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பார்த்துட்டு என்ன பண்ணுவோம்? போயிடுச்சியா அப்படிதான் நம்ம வாயில வந்து ஒரு பலவீனம் வந்துட்டாலே, ஒரு பிரச்சனை வந்துட்டாலே நம்ம வாயில வரதுல தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு பேசாம போய் சேர்ந்து அது ஆண்டவரை ஏன் இப்படி வச்சிருக்கீங்க? ஆனா யோபுக்கு நான் எடுத்து பார்த்தேன். 19ஆம் அதிகாரம், யோபு புத்தகம் 19ஆம் அதிகாரம் 25 இருந்து 27 வரைக்கும் அவன் சொல்றான் பாருங்க. இந்த நேரத்துல கூட அவனுடைய ஜெபம் அழகான ஜெபமாக இருக்கு. 25 என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அவர் கடைசி நாளில் பூமியின் மேலே நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். எதை குறித்து பேசுறான் தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் வந்து நிற்பார். இயேசுடைய வருகையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான். அவன் சொல்றான், இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். நான் பார்ப்பேன் அவரை. எவ்வளவு விசுவாசம் சொல்றாங்க. நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ள நெறியங்கள் எனக்குள் சோர்ந்து போகுது. எவ்வளவு டயர்டா இருக்கு, எவ்வளவு ஒரு வாஞ்சை. அப்ப அவனுக்கு வாஞ்செல்லாம் எந்த இடமா இருந்துச்சு? எங்க இருந்துச்சு? மேலானவைகள். லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்திலிருந்து லாசருன்னு ஒரு மனுஷன் வாங்கினாங்க, ஐஸ்வர்யவான ஒரு மனுஷன் வாங்கினாங்க. இந்த லாசரு வந்து ஐஸ்வர்ய வீட்டு வாசல்ல போடுற எச்சரிக்கை சாப்பாடு சாப்பிடுவாங்க.
அவன் உடம்பெல்லாம் புதிய படைப்பு. அல்லேலூயா. ஆனா கவனிங்க, அவன் வாழும்போது பூமிக்குரியவர்களை தேடுங்க, அவன் மேலானவர்களை தேடுங்க. அதனாலதான் மறித்த உடனே ஆபிரகாம் வழியில தேடி வருது. அந்த ஐஸ்வர்யவானும் பூமிக்குரியவர்களையே தேடி கொண்டிருந்தான், நாடி கொண்டிருந்தான். செத்த உடனே பாதாளத்தை கொண்டு போய் கவனிங்க, இன்றைக்கு நாம பூமிக்குரியவர்கள் அல்ல, மேலானவர்கள். அவன் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயாங்க. நீங்க மேலானவர்கள் நோக்கறவளா இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை பத்தி யார் என்ன சொன்னாலும் கவலைப்படணும். அல்லேலூயா. நீ மோசமான சொல்லி, நீ பாவி சொல்லி, சேர்த்தாலும் அவன் மூஞ்சில முழிக்க மாட்டான், முழிக்க வீட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வழிய போடுறியா போட்டுக்கோ, 7 பேரை கால் பண்றியா பண்ணிக்கோ. அல்லேலூயா. எனக்கு அதெல்லாம் பெரிய பிரச்சனையே. என்னுடைய நோக்கம் ரட்சகர் ஒரு நாள் இருக்காமே, அவரோடு கூட வாரம் இயேசுவே வாரம் என்று சொல்லி அவரோடு கூட என்ன பண்ண நானு மருதுமோடு. அதுதான் இந்த மாதிரி ஒரு மைண்ட் நமக்கு இருந்துச்சுன்னா இந்த பூமிக்குரிய எந்த ஒரு காரியத்துக்கு நம்ம மாட்டீங்க, கவலைப்பட மாட்டீங்க. சாப்பாடு கூட கவலைப்பட மாட்டீங்க, ட்ரெஸ் இல்லைன்னா கூட, இந்த கரண்ட் இல்லைன்னா கூட நம்ப மாட்டீங்க. பிரச்சனை நம்ம தான் இங்க எவ்வளவு நாளைக்கு இருக்கோம், ஒரு நாளைக்கு இருக்க போறோம், ஒரு நாளைக்கு இருக்க போறோம், இருக்கிற வரைக்கும் அவ்வளவுதான். யார் உங்களை என்ன சொன்னாலும், யார் உங்களுக்கு விரோதமா வந்தாலும், யார் உங்களை எதிர்த்து கொண்டாலும், யார் மேல வீண் பழிய போட்டாலும், யார் உங்களை கசந்து கொண்டாலும், அதை பத்திர நீங்க கவலையே இருக்க மாட்டீங்க, போட மாட்டீங்க. ஆனா நீங்க பூமிக்குரியவர்களை யோசிச்சு வச்சுக்கீங்க. ஒருத்த லைட்டா அப்படி போகும்போது கால் லைட்டா உங்க கால் கட்டா மூஞ்சியா காது அப்படின்னு சொல்றீங்க. கண்ணை எங்க வச்சுன்னு போறீங்க, முன்னாடி வச்சுன்னு போறியா பின்னாடி வச்சுன்னு போறியா? நாங்களும் முன்னாடிதான் வச்சுக்கிறாரு, இவங்களுக்கு ஒரு வேலை பின்னாடி இருக்கிற மாதிரி தெரிஞ்சோம். அல்லேலூயா. அப்படியே கோபம் என்ன பண்ணும், பீரிட்டு அங்க நீங்க மேலானவைகளை பாக்குறவங்களா இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், வேணும்னே ஒருத்தவங்க காலை வந்து மிதிச்சா கூட என்ன பண்ணுவீங்க, என்ன சொல்லுவீங்க? பரவாயில்ல தொட்டு விட்டு தட்டி விட்டு என்ன பண்ணுவீங்க, போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா இது எனக்கு பிரச்சனை, அவர் மகிமையான அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக கட்டுன வீட்டுக்காக நான் போனேன். அல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு சின்ன நமக்கு என்ன பண்ண வந்துடும். இந்த பூமியில இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் பெருசாவே என்ன பண்ணாரு சொல்லுங்க. எனக்கு சமீபத்துல அடைந்து போன கிருஷ்ணா அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சர்ச்சில் வந்து பெண்கள் கூட்டத்தில் ஒரு முறை பேசணும். அவங்க மறித்து ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க வந்து நம்ம சர்ச்சில் பேசும்போது நான் அவங்களை யோசிக்கவே இல்லை. எனக்கு ஆக்சுவலி அவங்க அந்த மாதிரி பலவீனத்துல அவங்க இருப்பாங்கன்னு எனக்கு இருந்துக்கிறாங்கன்றது எனக்கு தெரியும். அவங்க மரணத்துக்கு பிறகுதான் எல்லா உண்மைகளும் வெளியே சொன்னாங்க. அவங்க வந்து அவங்க ஹார்ட் வந்து பாத்தீங்கன்னா 8 வயதுல இருந்தே, அவங்களுக்கு 8 வயசு இருக்கும் போதே அவங்க ஹார்ட்ல ஒரு விதமான கொடிய பலவீனம். அந்த பலவீனத்தோடு கூட 8 வயசுல ஆபரேஷன் பண்ண அவங்க தொடர்ந்து 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு மிஷின் இருக்கு, அந்த மிஷினை ஹார்ட்ல வச்சு ஆபரேஷன் பண்ணி முடிக்கும். 5 வருஷத்துக்கு பிறகு அதை என்ன பண்ணும், ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி என்ன பண்ணும், திருப்பி வைக்கும். இப்படியே வச்சு அவங்க காலத்தை என்ன பண்ணிருக்காங்க, ஓட்டுக்கிறாங்க. அதுலயே அவங்க வைராக்கியமாக ஊழியக்காரியாக இருந்து ஊழியத்தை செய்து தேவ நாமத்தை நன்மைப்படுத்தாமே. அவங்க மரணத்துக்கு பிறகு அவங்க பொண்ணு காட்சி சொல்லும் போது சொன்னாங்க, அம்மாவுடைய உடல்ல அங்கங்க வெட்டி காயங்கள் அதிகமாக இருக்கு. அம்மாவுடைய உடல் நான் பார்க்கும்போது அங்கங்க வெட்டி காயங்கள் அதிகமாக இருக்கு. ஆனா ஒரு நாள் அவங்க அதை பத்தி என்ன பண்ண மாட்டாங்க, கவலையே பட மாட்டாங்க. கொஞ்ச நேரம் கூட அவங்க ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க, எழுந்து ஓடிக்கொண்டே இருப்பாங்க. எனக்கு அவங்க சாட்சியை கேட்டவுடனே அடிக்கடி இப்ப நான் சொல்றேன், என்னுடைய லைஃப்லயே நான் அடிக்கடி யோசிக்கிறேன். அவங்களே அவ்வளவு பெரிய பலவீனத்தை வச்சுட்டு அவ்வளவு வேகமாக போட முடியும்னா நாம எவ்வளவு வேகமே, நாம எவ்வளவு உற்சாகமாக தேவனுக்காக வெளியே செய்யணும். அப்ப அவங்க என்ன யோசித்தாங்க தெரியுமா, என் சரீரம் பலவீனப்பட்டிருக்கிறது பெருசு இல்லை, என் இருதயம் பலவீனப்பட்டிருக்கிறது பெருசு இல்லை, என் இருதயத்துல இருக்கிற அந்த தேவையில்லாத பலவீனங்கள் எனக்கு பெருதல். ஒரு மிஷின் அவனுடைய இருதயத்தை ஏற்க வைக்கிறது, ஒரு மனுஷன் வைக்கிற மிஷின் அவங்க இருதயத்தை என்ன பண்ணுறது, இயக்க வைக்கிறது. கடைசியாக ஆபரேஷன் பண்ற அந்த நேரத்துலதான், அந்த மிஷினை எடுத்துட்டு இன்னொரு மிஷின் வைக்கிற நேரத்துலதான் ஆயிடுச்சு, நின்று போச்சு. அவங்க மனுஷன் கடைசி வரைக்கும்
அவங்க மரித்து போறதுக்கு முத நாள் வரைக்கும் கர்த்தருக்காக நின்று ஓடுங்க. இல்லையா? ஒருவேளை இன்னைக்கு நான் இவங்களை குறித்து நம்ம என்ன சொல்லணும்? வாங்கும் போதெல்லாம் பலவீனமா தானே வாங்கினாங்க. ஆண்டி சொல்ற 8 வயதுல அவர் அந்த பெண் எனக்கு தெரியும் அப்படின்ற. அப்ப கவனிங்க, இப்ப அவங்களை குறித்து நம்ம என்ன பேச முடியும்? என்ன நம்ம சொல்ல முடியும்? இந்த உலகத்துல வாங்கும் போதெல்லாம் பலவீனமா தானே வாங்கினாங்க. ஒரு நாள் அவங்க ஆரோக்கியமா வாங்கல, பலவீனத்தோட தான் வாங்கினாங்க. தண்ணி குடிச்சுட்டே இருக்கும், கொஞ்சம் மூச்சு வாங்க. ஆனாலும் கவனிங்க, ஒரு சந்தோஷமான ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன தெரியுமா? இப்போ அவங்க பரலோகத்துல போய் எந்த ஒரு பலவீனமும் இல்லாம அவங்க இந்த பூமியில வாழ்ந்தாலும் மேலானது மேலானது என்ன பண்ணாங்க? மேலானது இன்னைக்கு அவங்களுடைய அந்த ஸ்தாபனம் இன்றைக்கும் வளர்ந்து நன்றாக இயங்கி கொண்டு. அது காரணம் தெரியுமா? பலவீனமாக இருந்த ஒரு சகோதரி தன்னுடைய பலவீனத்தை பார்க்காம மேலான வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை பார்க்காதீங்க. உங்க குடும்பத்துல உங்களுக்கு விரோதமா இருக்கிற நபர்களை பார்க்காதீங்க. உங்க வாழ்க்கையை கவிழ்த்து போட நினைக்கிற மக்களை பார்க்காதீங்க. உங்களுடைய உயர்வை தடுக்க நினைக்கிற ஜனத்தை பார்க்காதீங்க. உனக்கு விரோதமா சத்ருவாவே நிக்கிறவனை பார்க்காதீங்க. உங்க சரீரத்துல இருக்கிற பலவீனத்தை பார்க்காதீங்க. உங்க குடும்பத்துல இருக்கிற குறைவுகளை பார்க்காதீங்க. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். இதெல்லாம் முடிந்த பிறகு நான் ஒரு நித்திய வாழ்க்கைக்குள்ள போறோம். மேலான நம்ம எதுக்கு ஜெபம் பண்ணணும்? அந்த கிறிஸ்துவனுடைய 4 கால நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 நம்பர் 2 தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நம்பர் 3 கிறிஸ்துவனுடைய கிறிஸ்துவின் 4 கால என்ன? கிறிஸ்துவின் 4ல நான் என்ன பண்ணணும்? தகுதியா அதுக்காக எல்லாருடையும் சமர்ப்பிக்க வேண்டும்.